வணக்கம் நண்பர்களே, நான் உங்களை lawman.saran யூடியூப் சேனலுக்கு வருக என்று வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் நாம் கோர்ட் ஃபைலிங் எப்படி செய்வது மற்றும் அதற்கு முன்னெடுப்புகளை தயாரிப்புகளை எப்படி செய்வது, ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி செய்வது என்ற விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனவே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி கொண்டால் நான் அவ்வப்போது போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்தடையும் என்பதில் சிறிதனும் ஐயமில்லை. எனவே நீங்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் ஐக்கானை அழுத்தி கொண்டால் நான் அவ்வப்போது இந்த மாதிரி போடும் பயனுள்ள வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் கவனத்திற்கு வந்துவிடும் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நேற்று முதல் வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஃபைல்ஸு, இங்கிலீஷில் டைப் அடிக்கக்கூடிய ஃபைல்ஸை எப்படி வேர்ட் ஃபைல்லேருந்து பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுறதுன்றதை பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டாவது வீடியோ தமிழ் ஃபைல்ஸு, தமிழில் அடிக்கக்கூடிய வேர்ட் ஃபைல்ஸை எப்படி பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சில வழக்குகளில், அதாவது இப்போ காசோலை வழக்கு இந்த மாதிரியான வழக்கெல்லாம் நம்ம ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறோம். அப்போது அந்த வழக்குகளில் கையெழுத்து, அதாவது பார்ட்டியோட கையெழுத்தும் தேவைப்படும், அதே நேரத்தில் நம்ம அட்வொகேட்டோட கையெழுத்தும் தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்படுறத நம்ம எப்படி கையெழுத்து போடுறது, ஒரு வழக்கில் நம்ம எப்படி கையெழுத்து போட்டு அதை எப்படி பிடிஎஃபாக மாற்றி நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கையெழுத்தை நம்ம வேர்டு ஃபைலில் ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக, விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுக்கிறலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பார்ட்டிக்கிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கிக்கோங்க, உங்கள் கையெழுத்தையும் போட்டுக்கோங்க, ரெண்டையுமே ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணுறதுக்கு அநேகமாக உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பிரிண்டர் கம் ஸ்கேனர் எல்லோரும் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிரிண்டர் கம் ஸ்கேனர் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் போய் ஸ்கேன் பண்ணி அதை யூஎஸ்பி ஃபைலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் இதில் வச்சுக்கலாம். உங்களுடைய யாராவது வெளியில் இருப்பாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து ஸ்கேன் பண்ணி உங்கள் கையெழுத்தை எப்போயுமே உங்கள் கையெழுத்து தேவைப்படும் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்ட்டி, எந்த பார்ட்டியோட கையெழுத்து வேணுமோ அந்த பார்ட்டியோட கையெழுத்தை ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டு கலரில் ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டு வச்சுக்கணும். இதை என்ன ஃபைலாக ஸ்கேன் பண்ணுறது சார் அப்படின்ற ஒரு கொஷின் வரும். பிடிஎஃப் ஃபைலாக ஸ்கேன் ஆகுமே, எப்படி பண்ணுறது என்னன்ற ஒரு கொஷின் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஃபைலை ஜேபெக், அதாவது ஜேபிஇஜி ஜேபெக் ஃபைலாக நம்ம ஸ்டோர் பண்ணணும். அது எப்படின்றத இப்போ நான் காட்டுறேன். இப்போ என்கிட்ட பிரிண்டர் கம் ஸ்கேனர் இருக்குது. அதனால் இப்போ நான் என்னுடைய பிரிண்டர் கம் ஸ்கேனரில் இப்போ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, பார்த்தீங்களா, இதில் நம்ம ஒரு இதில் ஆட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டாக்குமெண்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது, ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோ ஆப்ஷனில் போய் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஏற்கனவே ஸ்கேனருக்குள்ளே பிரிண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஸ்கேனருக்குள்ளே நம்மளுடைய அந்த 2 கையெழுத்தையுமே வச்சுருக்கேன். சும்மா ஒரு மாடல் கையெழுத்து தான் இது, இல்லை, இது யாருடைய கையெழுத்தும் இல்லை, இது சும்மா ஒரு மாடல் கையெழுத்து. சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக, டெமோவுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ எப்படி ஸ்கேன் பண்ண போகிறோம்னு பாருங்கள். இப்போ ஸ்கேனர் வார்ம் அப் ஆகுது. வார்ம் அப் ஆகிட்டு நம்ம ஃபைல் இப்போ ஸ்கேன் ஆகும் பாருங்கள். ஸ்கேன் ஆகிடுச்சிங்களா. இப்போ இமேஜ் ஃபைலாக போய் ஸ்டோர் ஆகிருக்கு ஒரு இடத்துல. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இமேஜ் ஃபைலை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த இமேஜ் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோஸ்லேயே இமேஜ் வியூ பண்ணுற சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அதில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், சரவணன் முகமது அப்படின்ட்டு. இப்போ இது என்னுடைய கையெழுத்துன்னு வச்சுக்கோங்களேன். சரவணன் அப்படிங்கிறது, முகமதுங்கிறது யாரோ ஒரு பார்ட்டியோட கையெழுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். எப்படி, இப்போ பாருங்கள், இதில் எடிட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பாருங்கள், இது விண்டோஸ்னுடைய இமேஜ் வியூவர் தான். வேறு எந்த புது சாஃப்ட்வேரும் நான் பயன்படுத்தலை, எந்த விதமான ஃபைலும் நான் இப்போ சாஃப்ட்வேர் எதுவுமே போடல. இது விண்டோஸில் வரக்கூடிய இமேஜ் வியூவர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். இது விண்டோஸில் இன்பில்ட்டாகவே வரும்.
இதில் போயிட்டு இப்போ முதல்ல இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். வந்த உடனே இப்போ நம்ம சரவணனுங்கிறத இப்போ என்னுடைய பேரை வந்து நம்ம வந்து இப்போ சிக்னேச்சரை நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இப்படி கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னேச்சர் பக்கத்தில் போகும். போயிடுச்சுங்களா? இந்த மாதிரி போதா? போன உடனே இதை வந்து நம்ம இப்படி பண்ணோம்னா செலக்ட் ஆகி அப்படியே வரும். இதெல்லாம் வந்து என்னடா வக்கீல் தொழிலில் பார்த்துக்கிட்டு இதில் வந்து நம்ம சாஃப்ட்வேர் அனலிஸ்ட்டாகவும் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் நம்ம இருந்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க. சரிங்களா? இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ சரவணனுங்கிறது செலக்ட் ஆயிடுச்சு. இந்த கையெழுத்து வந்து செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் ஆயிடுச்சு. என்ன இப்போது இதில் போனீங்கன்னா ஆட்டோ என்ஹான்ஸ், அதாவது இந்த ப்ரெஷ் மாதிரி இருக்குது பாருங்கள், இது வரும் உங்களுக்கு. நீங்கள் இதை போட்டுட்டு, அதாவது எடிட்டை போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த இது வரும், ஆட்டோ என்ஹான்ஸ் வரும். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூல் லைட் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. கூல் லைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்ல ப்ளூ கலரில் நல்லா கிடச்சிரும். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதை சேவ் ஆப்ஷனில் போய் சேவ் ஆஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலாக நம்ம வந்து பண்ண போகிறோம். சேவ் ஆஸ் காப்பி அப்படின்னு போட்டுட்டு நம்ம எங்கே பண்ணுறோம், டெஸ்க்டாப்புக்கு போகிறோம், டெமோவுக்கு போகிறோம். டெமோவில் போய் மை சைன் அப்படிங்கிற இடத்துல சேவ் பண்ணுறோம். ஏற்கனவே நான் என்னுடைய சைன் வேறு சைன் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் இது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண சொல்லுது. ஓகே, சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இதை என்ன சார் பண்ணுறது, இந்த இதை மட்டும் எடுத்துட்டிங்க, எப்படி நம்ம பார்ட்டியோட சிக்னேச்சர் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, எப்படி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீண்டும் இந்த ஃபைல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல் ஃபைல் வந்துருச்சுங்களா, நம்ம பேர் பார்ட்டியோட பேரோடு சேர்ந்து ஃபைல் வந்துருச்சுங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி எடிட்டில் மோடில் போயிட்டு இந்த மாதிரி எடிட் கொடுத்துட்டு இப்போ பார்ட்டி பேர் முகமது, அதை மட்டும் நம்ம செலெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ பார்ட்டி பேர் முகமது, அதை நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதுதான். புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணணும், திருப்பி ப்ரெஷ்ஷுக்கு போகணும். இந்த ப்ரெஷ்ஷு தெரியும், இதுக்கு போகணும். இதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் கூல் லைட்டு போட்டிங்கன்னா முகமது ப்ளூ கலரில் மாறிடுவார். ஏன்னா ப்ளூ இங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால ப்ளூ கலரில் மாறிடும். அப்புறம் இதை சேவ் அஸ் காப்பி அப்படின்னு போட்டு நம்ம டெமோ ஃபோல்டருக்கு போய் இதில் பார்ட்டி சைன் அப்படின்னு போகிறீங்க. ஜேபிஜி ஃபைலாக இருக்கா பார்த்துக்கிட்டிங்களா, இங்கே கீழே பாருங்கள் ஜேபிஜின்னு இருக்கா. இந்த ஃபைலாக நீங்கள் வச்சுக்கிறணும். இதை போயிட்டு நம்ம இங்கே வந்து பார்ட்டி சிக்னேச்சர் அப்படி போடணும். PARTY சிக்னேச்சர் சைன் SIGN அப்படின்னு போட்டுக்கோங்களேன். பார்ட்டி சைன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறீங்க. சேவ் பண்ணிட்டீங்களா? இப்போ 2 பேர் சிக்னேச்சரை சேவ் பண்ணிட்டோம். யார் சிக்னேச்சர் சேவ் பண்ணிட்டோம், நம்ம சிக்னேச்சர் சேவ் பண்ணிட்டோம், பார்ட்டியோட சிக்னேச்சர் சேவ் பண்ணிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேர்டு ஃபைலுக்கு வருவோம். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வேர்டு ஃபைலுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கோம். ஒரு ஏதோ இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நம்ம அடித்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், இதில் வந்து நேராக போயிட்டு இந்த ஆப்ஷன், அதாவது ஃபைல் இந்த ஹோமில் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போய் இன்சர்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்சர்ட் ஆப்ஷனில் போகணும். இன்சர்ட் ஆப்ஷனில் போயிட்டு பிக்சர்ஸ் அப்படிங்கிறதில் போகணும். பிக்சர்ஸில் போயிட்டு திஸ் டிவைஸ் அப்படின்னு போனீங்கன்னா இப்போ நமக்கு வந்து நம்ம வந்து எதில் டெஸ்க்டாப்பில் டெமோ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ நமக்கு ஒவ்வொரு பக்கத்துலேயும் கீழே வந்து பார்ட்டியோட சிக்னேச்சர் தான் தேவைப்படும். நம்ம சிக்னேச்சர் அட்வொகேட்டுங்கிற இடத்துல மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்ட்டியோட சிக்னேச்சரை இன்சர்ட் பண்ணுறோம். என்ன சார் இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அது எனக்கு புரியுது. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது இந்த சைடில் இப்படி ஒரு இது வரும். லேஅவுட் ஆப்ஷன்ஸ்னு பேர், இதுக்கு பேர். இந்த இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். மவுஸில் ரைட் கிளிக் பண்ணணும். பண்ண உடனே பிஹைண்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் அந்த பிஹைண்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் எங்கேயும் வராது. இந்த இடத்துல ஒரு 4 அதாவது 4 சைடு ஏரோ தெரியுதுங்களா, இதை அப்படியே பிடிச்சி லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை அப்படியே ட்ராக் பண்ணணும். அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் கீபோர்டில் ஏரோ கீ, அப் ஏரோ, டவுன் ஏரோ, சைடு ஏரோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அப் ஏரோ கீயை யூஸ் பண்ணியும் பண்ணலாம்.
பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ எப்பையும் லெஃப்ட்டில் போட மாட்டோம், பார்ட்டியோட சிக்னேச்சர் ரைட்டில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படியே ரைட் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட்டுக்கு போயிடும். பார்ட்டியினுடைய கையெழுத்து அந்த பக்கத்தினுடைய கடைசியில் ரைட் சைடுக்கு போயிடுது. இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இதை திருப்பி இப்படி கிளிக் பண்ணிங்க, வெளியில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாம் போயிருப்போம். முகமதுங்கிற அவருடைய சிக்னேச்சர் மட்டும் இருக்குது. சரி, ரைட்டு. இது இந்த பேஜுக்கு நமக்கு வந்து பார்ட்டியோட சிக்னேச்சர் தேவை, வச்சுட்டோம். சரி சார், அதெல்லாம் ரைட்டு. இப்போ நம்ம வந்து வழக்கறிஞர் கையெழுத்து போடணுமே, மீண்டும் மனுதார் கையெழுத்து போடணுமே, எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான், சேம் ஆப்ஷன் தான். நேராக போகிறீங்க, இன்சர்ட் கொடுக்குறீங்க, பிக்சர்ஸுக்கு போகிறீங்க, திஸ் டிவைஸ் போகிறீங்க. நம்ம இதில் மை சிக்னேச்சர் வச்சுருக்கோம், அதாவது அட்வொகேட் சிக்னேச்சர் வச்சுருக்கோம். இன்சர்ட் கொடுக்குறீங்க. இந்த வந்து இப்படி வருதுங்களா, இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். வரும்போதே இல்லைன்னா வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஆப்ஷனில் வரும். இந்த ரேப் டெக்ஸ்ட்டுன்னு வருது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த மாதிரி வரும். பிக்சர் ஃபார்மேட்டுன்னு வந்துட்டு இந்த மாதிரி வரும். அதில் போயிட்டு நீங்கள் பிஹைண்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துட வேண்டியதுதான். பிஹைண்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அது வந்து பிஹைண்டு டெக்ஸ்ட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி இழுத்துக்கிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா டவுன் ஏராவை ஃபுல் பண்ண வேண்டியது தான். டவுன் ஏராவை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜை தாண்டி அடுத்த பேஜ் கீழே வந்து அட்வொகேட் சிக்னேச்சர் கிட்ட வந்துடும். வருதுங்களா? டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணணும். அதான் நான் சொல்கிறது, இப்போ கீபோர்டில் பார்த்திங்கன்னா 2 சைடு ஏரோவும் அப் ஏரோ ஒன்று, டவுன் ஏரோ ஒன்று இருக்கும். லெஃப்ட் சைடு ஏரோ, ரைட் சைடு ஏரோ, அப் ஏரோ, டவுன் ஏரோ. அதில் டவுன் ஏரோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது அப்படியே நகட்டு இங்கே வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோம், அட்வொகேட்டுங்கிற இடத்துல வைக்க போகிறோம். அட்வொகேட்டுங்கிற இடத்துல வைக்கிறோம். இப்போ அட்வொகேட்டுக்கு பக்கத்தில் இப்படி வச்சுட்டோம். சார் கையெழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு கொஞ்சம் சின்னது பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இப்படி வந்தீங்கன்னா இதில் கார்னரில் இப்படி ஒரு கேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க்கு கிடைக்கும். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கங்க. எப்பயுமே இந்த மாதிரி சின்னது பண்ணும்போது ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக இப்படி தள்ளினீங்கன்னா சிக்னேச்சர் சின்னதாகிடும். தெரியுதுங்களா? சிக்னேச்சர் சின்னதாகிடுச்சிங்களா? இப்படி பண்ண. அதே மாதிரி பெருசாகணும்னா இப்படி பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இதை பிடிச்சி இப்படி தள்ளினீங்கன்னா சின்னதாயிரும். இப்படி வந்தீங்கன்னா அந்த பெருசாகிடும். இதுதான், ஓகேங்களா? இப்போ வந்து மனுதார் சிக்னேச்சர் போடணுமே சார், ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு தடவை மனுதார் சிக்னேச்சர் போட்டோம், இன்னொருக்காகவும் போய் மனுதார் சிக்னேச்சர் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த கொஸ்டின் வரும்ல, இது என்ன சார் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மனுதார் சிக்னேச்சருக்கு பார்த்தீங்களா, அதை போய் செக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இதை Ctrl+C Ctrl+V அப்படி போட்டிங்கன்னா இன்னொரு சிக்னேச்சர் அதில் இருக்கும். அது இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது, இப்போ வரும்போது தெரியும். அதை போட்டுட்டு Ctrl+V போட்டுட்டு, அதாவது அதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஏரை வந்துட்டிங்கன்னா அதை பாருங்க, ஏற்கனவே இருந்த சிக்னேச்சர் இருக்கா, இந்த சிக்னேச்சர் வந்துருச்சு. Ctrl+C Ctrl+V. ஏன்னா நம்ம இதுக்கு வந்து திருப்பி வந்து நம்ம அந்த இதெல்லாம் பண்ணணும், பிஹைண்ட் டெக்ஸ்டெல்லாம் அனுப்பணும். அதெல்லாம் அனுப்பாமல் ஈஸியாக இந்த வேலையை பார்த்தோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ முகமது வந்துட்டாரா, மனுதாரர் வந்துட்டாரா? இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து உங்களுக்கு சொல்லித்தர்ற விஷயம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்னேச்சர் ஃபார்மெட்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் அது எல்லாருனாலையும் எல்லாம் அதை இது பண்ண முடியாது. அது வந்து இப்போ நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்படி போட்டு டேட்டு டைம்லாம் போட்டு அவங்க நேம் போட்டிருக்கோம். அது வந்து அவங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர். அது வந்து அவங்க வந்து இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வாங்கினா அது ஒரு தனி ப்ரொசீஜர். அதை பற்றி இன்றைக்கி வேண்டாம். அதை நம்ம அப்ளை பண்ணி வாங்கிட்டோம்னா நம்மளும் அந்த மாதிரி போடலாம். ஒரு பென் ட்ரைவ் கொடுப்பாங்க, பென் ட்ரைவில் நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அந்த இது இப்போ வேண்டாம். நான் இன்னொரு நாளைக்கு அதை பற்றி டிஜிட்டல் சிக்னேச்சரை பற்றி பேசும்போது நம்ம அதை பேசுவோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபைலிங் ப்ரொசீஜர்ஸை நம்ம குயிக்காக வந்து பார்த்துருவோம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம், டீல் பண்ணுறோம். மற்றதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு நமக்கு இதுக்கு அவசரம் இல்லை. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ இதை வந்து நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைலாக மாற்ற போகிறோம். இதே எப்பயும் போல தான். நான் நேற்று 2 நாளாக வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரி தான் போகிறோம். சேவஸ் போகிறோம், டிஸ்பிசி போகிறோம், டெஸ்க்டாப்புக்கு கிளிக் பண்ணிக்கிறோம், டெமோக்குள்ளே போகிறோம். இதில் போயிட்டு டெஸ்ட் சைன்னு போடுவோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். டெஸ்ட் சைன், SIGN சைன், சிக்னேச்சருக்கு ஷார்ட் ஃபார்ம் போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருந்து எடுத்துகிட்டு பிடிஎஃபாக மாற்றுறோம்.
இந்த ஆப்ஷன் மறந்துடாதீங்க. இது இப்படி இருக்காது, இதெல்லாம் இப்படி இருக்கும். இப்போ போய் நம்ம வந்து பிடிஎஃப் ஏ குவாலிட்டி, அதை பிடிஎஃப் ஏ கம்ப்ளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் சைன் போட்டு சேவ் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போ வந்துருச்சு. இப்போ இதில் சைன் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்கும். வந்துருச்சுங்களா முகமதோட சைனு? அதே மாதிரி இங்கே வந்துருச்சுங்களா வழக்கறிஞர் சைனும் முகமதோட சைனும் வந்துருச்சுங்களா? இதுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ இதை பற்றின விஷயந்தான். அதாவது எப்படி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் சைன் போட்டு அதை பிடிஎஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்ட வீடியோ. இதில் வந்து இன்னொன்றும் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து சில நேரத்தில் நம்ம வந்து ஹெச்எம்ஓபியெல்லாம் ஃபைல் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டியோட ஃபோட்டோலாம் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த டாப்பில் வைப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்ட்டியோட ஃபோட்டோலாம் வைப்போம். பார்த்திங்களா, இந்த இடத்துல நம்ம வைப்போம் பார்ட்டியோட ஃபோட்டோ. இதெல்லாம் வந்து வச்சு மேலே நம்ம காஸ்ட் டைட்டிலுக்கு பக்கத்தில் கேப் இருக்கும், அந்த கேப்பில் கொண்டு போய் வைப்போம். இதே மெத்தடு தான், ஒன்றுமே இல்லை. போங்க, இன்சர்ட்டுக்கு போங்க, பிக்சருக்கு போங்க, ஏதாவது ஒரு படத்தை எடுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ என் படத்தை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னுடைய படம். இதை வந்து நான் வந்து இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்துட்டு இதை வந்து பிஹைண்டு டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு போங்க. இந்த மாதிரி போயிட்டு இதில் வந்து நமக்கு இருக்கிற கேப் இப்போ இதை நான் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். இப்படி இந்த வாரத்தில் வைங்க. அப்புறம் அதே மாதிரி பெட்டிஷனருடைய படமும் வைக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து இவங்க படத்தையும் வச்சுக்கலாம், ரெஸ்பாண்டன்ட் படத்தையும் வைக்கலாம். எல்லாமே வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படி எல்லாமே வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுறோம். மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்ட்டியோட படம் இங்கே வந்துடுது. அதே மாதிரி இந்த பக்கம் பெட்டிஷனர் படமும் இந்த பக்கம் ரெஸ்பாண்டன்ட் படம் இப்படி நீங்கள் வச்சிடலாம். இதுதான் வந்து இதில் வந்து விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி வச்சுட்டு நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணிங்கன்னா இந்த படமும் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். சேவ் அஸ் பிடிஎஃப், திஸ் பிசி, டெஸ்க்டாப் டெமோ, டெஸ்ட் ஃபோட்டோ அப்படின்னு போட்டிங்கன்னா சேவ் கொடுத்துட்டிங்கன்னா பிடிஎஃபாக மாற்றலை. சேவ் அஸ் திஸ் பிசி டெமோ டெஸ்ட் ஃபோட்டோ பிடிஎஃபாக மாற்றிட்டோம்னா இதுலேயும் அதே தான். இந்த மாதிரி போயிட்டு ஆப்டிமைஸ் ஃபார் இமேஜ் குவாலிட்டிங்கிறது நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்த்தீங்களா வந்துருச்சா? இந்த மாதிரி வந்துடும், படம் வந்துடும். இந்த பக்கம் பெட்டிஷனர் படம், இந்த பக்கம் வந்து ரெஸ்பாண்டனுடைய படம் வந்துடும். அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான். சரிங்களா? நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.